என் அன்புக்குரியவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றொரு வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறேன். இன்று நம்முடைய வாக்குத்தத்த வசனமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் வாசிக்கிறோம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் என்று. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய குணாதிசயங்களை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய அன்பிலே பூரணமாய் நிலைத்திருந்து அவருக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். நாம் எதை சார்ந்து ஊழியம் செய்யாதபடி தேவனை சார்ந்து ஊழியம் செய்வோம் என்றால் பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுவார். பிதாவானவர் நம்மை கனம் பண்ணும்போது அவர் எங்கே இருக்கிறாரோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே நாமும் இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் இந்த நாட்களிலே நம்ம ஊழியம் செய்யலாம், எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக செய்யலாம். எல்லாவற்றையும் நாம் பிதாவின் சித்தத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் அப்போது நம்முடைய ஊழியத்தின் மேலும் நாம் செய்து வருகிற ஒவ்வொரு காரியத்திலும் காணப்படும். தேவ பிள்ளைகளே, என் ஊழியக்காரனும் இருப்பான். என் ஊழியக்காரனும் அங்கே இருப்பான். தேவ சித்தம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் அவர் இருக்கிற இடத்துல அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கும்படியாக நமக்கு உதவி செய்வார். அந்தபடினால் நாம் எப்போதும் அவருடைய பக்கமாய் சார்ந்திருந்து அவருக்காக ஊழியம் செய்ய நம்மை ஒப்புக்கொடுப்போமாக. அன்பு இரக்கம் நிறைந்த நேசரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த அதிகாலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்துவத்துக்காய் துதிக்கிறேன் அப்பா. நீர் எங்களுக்கு தந்ததான இந்த வாக்கு தத்துவம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் என்று. அப்பா, இந்த நாட்களில் நாங்கள் உண்மை பின்பற்றுகிறவர்களாய், உம்முடைய அடிச்சுடையில் பின்பற்றுகிறவர்களாய், உம்முடைய குணாதிசயங்களை அறிந்து அப்படியே செய்கிறவர்களாய் இந்த நாட்களில் விசேஷமான கிருபையும் வேலனும் அபிஷேகம் தர முடியாய் கெஞ்சி கொண்டாடுகிறேன். அப்பா, நீ வியாதியஸ்தரை குணமாக்கினீர். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியாக சுற்றித் திரிந்தது போல இந்த நாட்களில் நாங்கள் அதே அன்பில் நிலைத்திருந்து உமக்காக உம்முடைய கிருபையில் கர்த்தாவே உம்முடைய கிருபைக்கு காத்திருந்து உமக்காக அதிகமாய் நாங்கள் இந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நாங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உம்முடைய நாம மகிமைக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புடுகிறோம். துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.